ஹாய் எவ்ரி ஒன், குட் மார்னிங். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்தேன். ஸ்ரீனி வந்து ஒரு பக்கம் டிஷ் வாஷர்லாம் அன்லோட் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா டிஷ் வாஷர் லோட் பண்ணணும். சாட்டர்டே ஈவினிங் வெளில போயிட்டு கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு வந்துட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டோம். ஸோ அதனால் கிச்சனில் பெருசாக க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே படுக்க போயாச்சு. அதனால் இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்ரீனி வந்து டிஷ் வாஷர் வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு பக்கம் அவந்திகா வந்து பார்த்திங்கன்னா ஹால் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு பிரேக்ஃபாஸ்ட், பட் ஆனால் எனக்கும் ஸ்ரீனிக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் எனக்கு இவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டால் கிடையாது. பட் ஆனால் இப்போது எனக்கு வந்து ரவா உப்புமா இஸ் லைக் அ கம்ஃபர்ட் ஃபுட் ஃபார் மீ. டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது, லைக் ரொம்ப சோம்பேறித்தனமாகவும் இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்டியாக சாப்பிட்ணும்னு நினச்சோம் அப்படின்னா எனக்கு டக்குன்னு ரவா உப்புமா பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை ஆகிடுவேன். எனக்கு அது தொட்டுக்க கூட பெருசாக தேவையில்லைங்க. சட்னி இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன். பட் வெறும் ரவா உப்புமா இருந்தால் கூட நானும் ஸ்ரீனியும் அவ்வளோ ரசித்து சாப்பிடுவோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா அவந்திகா